கெஜ்ரிவால் கடந்த ஒரு 15 நாளா பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் தோக்கிறதுக்கு தெளிவாயிட்டாருன்னு. 20 கோடி கொடுத்து கெஜ்ரிவால்கிட்ட இருந்து சீட்டை வாங்கிட்டு 15 கோடி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போயிடுவானா? நான் அந்த எம்எல்ஏ பைத்தியக்காரனா? அவர் பேத்துறது நீங்க வளர்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கனாலே அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 234 தொகுதியிலையும் அவருக்கு வேட்பாளர் இருக்குது, வாக்காளர் இருக்காங்களையும் கேட்டாதான் கொஞ்சம் கஷ்டம். கடந்த 13 வருஷமாக பிஜேபி தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி அசம்பிளியை தூக்குற அளவுக்கு அவங்க ஓட்டு போடுறதே இல்லை. இது ஓட்டு போட்டு என்னத்தை கேட்ட போறோம்? எப்படியா இருந்தாலும் பிஜேபி வர போறாங்க. நாளைக்கு நீங்க ரிசல்ட் பார்க்கும் பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது 15 சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களா 6 சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களான்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஆப் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் சத்தியவாய்ப்பு. உலகம் என்ன பேசும் அப்படின்னா, இந்த தேர்தலில் ஏன் எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க? திமுகவுக்கு எதிர்வினையாக மீட்டிங் நடத்தி சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நோட்டா தான் இருக்கவே இருக்கு. ஸோ நோட்டுக்கு ஓட்டா நோட்டாக்கு ஓட்டான்ற பிரச்சனையை அவங்க கொண்டு போயிட்டு நோட்டாக்கு அதிக வாக்குகள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது சரித்திரத்தில் இடம்பெறும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். டெல்லி எலெக்ஷன் நமக்கு இங்க இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அதனுடைய பரபரப்பு புரியல அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாத பரபரப்பு இந்த உலகத்துல எத்தனையோ உண்டு இருக்கு. எலெக்ஷன் பரபரப்பு அப்படிங்கறத நம்ம ஈரோடுக்குள்ள கொஞ்சம் கவனத்தை சுருக்கிக்கிறோம். இப்ப டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபி இதற்கு உண்டான வாய்ப்பு எந்த மாதிரியான இருக்கும் சார்? கெஜ்ரிவால் கடந்த ஒரு 15 நாளா பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் தோக்கிறதுக்கு தெளிவாயிட்டாருன்னு அவர் பேசுறதுல இருந்தே தெரியும். 20 கோடி ரூபாய் வாங்கி தான் ஒருத்தனுக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுத்துருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. 15 கோடிக்கு பிஜேபி பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த எம்எல்ஏ பைத்தியக்காரனா? 20 கோடி கொடுத்து கெஜ்ரிவால்கிட்ட இருந்து சீட்டை வாங்கிட்டு 15 கோடி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போயிடுவானா? பதவி கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட. ஸோ அவர் பேத்துறது நீங்க வளர்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடிப்படையில் அந்த டெல்லியை நான் அப்படி மாற்றுவேன் இப்படி மாற்றுவேன் அப்படின்னு கதை விட்டுட்டு கடைசியில் அதை ஜேவி ஸ்ரீராம் ரொம்ப அழகாக சொல்லுவார். இது மாதிரி ஆப்பிரிக்காவில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சங்கர் ஐயா ரொம்ப வருடங்களாக டெல்லியில் இருந்து அயலகத்துறை வேலையை பார்த்துட்டு இருக்காரு. 2வது தலைமுறையாக பார்த்துட்டு இருக்காரு. அவர் போய் வெளிநாட்டில் சொல்கிறாரு, எனக்கு டெல்லியை பற்றி பேசுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு அந்த உண்மைகளை மறைத்து பேசுவதற்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. ஜெய்சங்கர் அப்படி பேசக்கூடியவர் இல்லை, நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவர் ஜெயிப்பாருங்கிற ஒரு எண்ணமே முதல்ல தவறு. எக்ஸிட் போலுங்கிறது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு கேட்டா எந்த ஒரு முயற்சியும் கரெக்டாகத்தான் இருக்கும். அது தோற்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணியங்கள் எங்கிருந்தாவது வரும். இப்போ 2024 தேர்தலில் 400 சீட்டு பிஜேபிக்கு கிடைக்கும், இல்லை 370 கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு 290 வந்திருக்குங்கிற ஒரு சூழ்நிலை எதனால் வருதுன்னு சொன்னால், ஒரு 53 தொகுதியில் 1,60,00,000 பேருக்கு கார்டை கொடுத்து கையில் ஒரு 3,000-4,000 கொடுத்து ஜூலை மாதத்துலேருந்து உனக்கு 8,500 ரூபா கட்டாக்கட்டுன்னு வரும்னு ஒரு பரம்பரையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு தலைவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த பெண்கள் அதுக்கு அடிபணிவாங்க. இது எப்படி உங்களுக்கு எக்ஸிட் போலில் வெளில வரும்? எக்ஸிட் போலுங்கிறது எப்படி நடக்கும்? 3 விதமாக நடக்கும். ஒன்று, ஒரு 20-25 கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுகின்ற விதத்தை வைத்து நீங்கள் இன்னாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு ரகம். இன்னொன்று மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்தந்த தொகுதிக்குள்ளேயே போய் கண்படுகின்ற வெவ்வேறு விதமான மக்களை பார்த்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது 2வது விதம். 3, இது வரைக்கும் அனலிட்டிக்கலாக வாட்ச் பண்ணி 3 தேர்தல்களாக பாராளுமன்றத்தில் பிஜேபி 7க்கு 7 வெற்றி பெறுது. ஆனால் கடந்த 13 வருஷமாக பிஜேபி தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி அப்படியே அசம்பிளியை தூக்குற அளவுக்கு அதில் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கான்ட்ரடிக்ஷன் எங்கேருந்து வருது? அப்போ டெல்லியை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். பெண்களுடைய வாக்கு இன்னும் கெஜ்ரிவால் பக்கம் இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்லம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ குடியில் இல்லாமல் வெளியிலிருந்து டெல்லி தங்கி கொண்டிருக்கிற, ஆக்கிரமிக்கிறேங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. அப்படி இப்போ தங்கிட்டு இருக்கிறவங்களுடைய வாக்கு கெஜ்ரிவாலுக்கு போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம இன்னொன்று என்ன பார்க்குறோம், 7% வாக்கு இந்த வாட்டி கம்மியாக வந்திருக்கு. அப்போ இது ஆன்டி இன்கம்பன்சிக்கான கோபத்தை காட்டவில்லை
ஆன்டி இன்கம்பன்சியான கோபத்தை காட்டணும்னா வாக்கு சதவீதம் அதிகமாகும்னு தான் நமக்கு தாத்தா அப்பாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்க ஓட்டு போடுறதே இல்லை. இது ஓட்டு போட்டு என்னத்தை கேட்ட போகிறோம், எப்படியா இருந்தாலும் பிஜேபி வர போகிறாங்க. இந்த ஒரு சிந்தனையும் இந்த 7% நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது 15 சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களா 6 சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களான்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஆப் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் சத்தியமா இல்லை. ஈரோடு அதிமுகவும் பிஜேபியும் செய்த புத்திசாலித்தனம், நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக தேர்தல் நடத்துறீங்க, உங்க தேர்தலுக்கு நாங்க வந்து புறக்கணிக்கிறோம். உடனே புறக்கணிச்சதுங்கிறது விக்கிரவாண்டியில அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, அதிமுக புறக்கணிச்சாங்க. ஆனா பாமக நின்றது, ஏன்னா அங்க வந்து 1 இயர் பெல்ட் இருக்குங்கிறதுக்காக நின்றது. அதனால ஒரு 48,000 58,000 வாக்குகள் வாங்கின 2024 பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் அதிமுக வாங்கின வாக்குகளில் ஒரு 38,000 திமுக பக்கம் போச்சு, 20,000 பாமகக்கு போச்சு, 2,000 சீமானுக்கு போச்சுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல 2 பேருமே புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இது 3வது முறையாக நடக்கிறது, இன்னும் 1 வருடம் தான் நடக்க போகுது. நீ எப்படியும் 200 கோடி செலவு பண்ணி தான் ஜெயிக்க போகிற, அது மக்கள் நல்லா இருக்கட்டும்னு நிறுத்திட்டாங்க. உலகம் என்ன பேசும் அப்படின்னா, இந்த தேர்தலில் ஏன் எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு திமுகவுடைய இந்த செய்கைகள் தான் காரணம்னு வரும். அந்த வரைக்கும் எனக்கு ஓகே. ஆனால் அதிமுகவும் பிஜேபியும் அங்கே எதிர்வினையாற்றி மீட்டிங்ல பண்ணியிருக்கணும். திமுகவுக்கு எதிர்வினையாக மீட்டிங் நடத்தி சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நோட்டா தான் இருக்கவே இருக்கு. ஸோ நோட்டுக்கு ஓட்டா நோட்டாக்கு ஓட்டான்ற பிரச்சனையை அவங்க கொண்டு போயிட்டு நோட்டாக்கு அதிக வாக்குகள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது சரித்திரத்தில் இடம்பெறும். அதை அவங்க செய்யலை. ஆனால் சீமான் அதை வந்து அவர் எல்லா தேர்தலையும் நிற்பார். பத்மநாபனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லா தேர்தலையும் நிற்கிற ஒரே ஆள் நம்ம சீமான் ஐயா தான். ஸோ அவர் இதில் போட்டி வேறு வந்திருக்கும். பத்மநாபன் முதல்ல போய் மனு கொடுத்தாரா நான் கொடுத்தேனாங்கிறது. பத்மநாபன் இது ஒரு தொழிலாகவே ஆக்கிட்டார். இப்போ அவர் பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வருவார். தேர்தல் அஃபிடவிட் ஃபைல் செய்வது எப்படி அப்படின்னு அவர் சொல்லலாம், ஏன்னா பெரிய ராஜதந்திரி இந்த விஷயத்தில். அப்போ சீமான் ஐயா போகிறாரு, கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி ஒரு பிரச்சனையை பேச வேண்டிய அவசியத்தை பத்திரிகையாளர் எழுப்புறாங்க. பாரதியுடைய நிகழ்ச்சிக்கு பேசிட்டு வர்றாரு, அதை தொடர்ந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் ஈவே ராமசாமி சொன்னதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றாரு. அப்போ இது எல்லாமே கரெக்டாக அமைந்திருக்கு. ஆனால் போன முறை 8,000 வாக்கு வாங்கினார் 2024. 2023 10,000 வாக்கு வாங்கினார். 2021 11,000 வாக்கு வாங்கினார் சீமான் ஐயா. அப்போ அந்த வாக்கு தான் திரும்ப வரப்போகுதுன்னா நான் கொஞ்சம் பயப்படுறேன். ஆனால் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச திமுக 2023 இடைத்தேர்தலில், 34,000 வாக்குல வித்தியாசத்தில் ஜெயிச்ச திமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில், ஸோ இப்போ 66 34 இல்லை 1,10,000 திமுகவை பார்த்து நம்ம பொறுமலாம். இன்னும் கொஞ்சம் சொன்னால் வைத்தறிச்சல் படலாம், ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஈஸியாக வந்துடும். ஆனால் சீமான் 8,000 10,000 11,000 அதிமுக வாக்குகள் சேர்ந்த 30,000 அல்லது பிஜேபி வாக்குகளையும் சேர்ந்த 40,000 வாங்க போறாராங்கிறது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்கணும். வேற எதுவுமே பார்க்கறதுக்கு எதுவும் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஆனால் டெபாசிட் வாங்குவாரா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியா இருக்குல்ல. இது பாருங்க, 11,000 10,000 8,000னா டெபாசிட்டுக்கு வாய்ப்பு இல்லை. டெபாசிட்டுக்கு யாரோ ஒருத்தருக்கு மாற்றுறதுனால தான் அவரும் எல்லா இடத்துலையும் ஆளை போடுறாரு. இல்லைன்னா அவர் பணத்தை கட்டியா எல்லாருக்கும் ஆளை போடுறாரு. அப்படி கிடையாது. 234 தொகுதியிலையும் அவருக்கு வேட்பாளர் இருக்குது, வாக்காளர் இருக்காங்களையும் கேட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சீமான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக போயிருக்காரு. தெளிவாக இப்படித்தான் போகணும்னு பண்ணியிருக்காரு. அவர் நம்புறாரோ இல்லையோ, ஆண்டவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கான். இதையும் மீறி அவர் ஜம்ப் ஆகலைன்னா 8,000 10,000 11,000 தான் அவர் வாக்குன்னா அவர் தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டுரும். ஸோ உங்களுக்கு 4வது அணிங்கிறது இனி குடைச்சலே இல்லை. அவர் ஒரு சட்டசபைனா 13,000 வாக்கு வாங்குவாருங்க. அதே பாராளுமன்றம்னா 40,000 வாக்கு வாங்குவாங்க. ஒரு ஓரமாக வச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த தள்ளுபடி பண்ணுவீங்க இல்லையா, அந்த தள்ளுபடி கதையெல்லாம் அவரை விட்டுட்டு போயிடலாம். அல்லது அவர் வந்து 40,000 வாக்கு வாங்குறாருன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு தேங்க்யூ.